வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்குது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் 3545 48 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட்டாக ஓரளவு சின்ன சரிவை கொடுத்து மறுபடியும் 3560 உடைக்க முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம ஒரு பெரிய சரிவை கொடுக்க முயற்சி செஞ்சுருந்தாலும் 3500 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி நேற்று மார்க்கெட்டில் ஒரு புதிய ஹை கிரியேட் பண்ண முயற்சி செஞ்சு அது 3560க்கு மேலே நிற்க முடியாமல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பியும் கீழே சரிவை கொடுத்து 3518 க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு குழப்பமான இடத்துல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது எதனால் அப்படின்றத இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வச்சு பார்த்து புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். நீங்கள் பார்த்துட்ருக்குது investing.comல இருக்கிற க்ரூட் ஆயில் நைமெக்ஸ் மார்க்கெட்டோட சார்ட்டு 1 மணி நேரம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக. இதில் 3 கோடுகள் வரைஞ்சிருக்கிறோம். அதில் ஒன்று 47.6, மேலே இருக்கிறது 48.6. இந்த $1 ரேஞ்சில் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டிசம்பர் மாதம் முழுவதும். இது பரவலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸுக்கு அப்புறமா அந்த நியூ இயர் வரைக்கும் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும் வெளிநாட்டுக்குள்ள. ஸோ அதனால் மார்க்கெட் தடுமாற்றத்தில் இருக்குது, கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. $1 ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. நடுவில் 48.2 அப்படின்ற ஒரு லெவலையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதை எப்படி நம்ம எம்சிஎக்ஸில் தூக்கி பொருத்தி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மார்க்கெட்டில் 3560 $48.6 குறிக்குது. 3500 இந்த லெவல் வந்து $47.6 குறிக்குது. நடுவில் இருக்க இன்டர்மீடியட் ரேஞ்ச் இருக்குது. அந்த 48.2 அப்படின்றது மேல் போக்கில் மார்க்கெட் எம்சிஎக்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மாறிட்டே வருது. ஸோ அது ஹிடனாக இருக்குது உள்ள. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3540 ஓப்பன் ஆகுது. இதை காட்டிலும் கீழே ஓப்பன் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம ஓப்பனிங் நேற்று க்ளோசிங் காட்டிலும் கீழே ஓப்பன் ஆகிருந்தால் ஒரு முடிவு எடுக்கலாம். மறுபடியும் நடுவில் போய் ஓப்பன் ஆகுது. சரி, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேற்று மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகம், முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட அதிகம், அதுக்கு முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட ஈக்குவல். ஸோ மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்திங்கன்னா பரவலாக நல்லா தான் இருக்குது பையிங்க்கு சாதகமாக. ஆனால் மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து அந்தளவுக்கு பையிங்க்கு சாதகமாக இருக்கிறது இல்லை, வலுவிழந்து காணப்படுது. இதுக்கு காரணம் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. வேறு வழி கிடையாது. 3500 வரைக்கும் பை பண்ணி 3490 ஸ்டாப் லாஸ் வைக்க விடலாம், சுலபமாக ட்ரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். பட் மார்க்கெட்டுடைய குறிகளை பார்த்தோம் அப்படின்னா அது பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. சரிங்களா? விழுற மார்க்கெட் ரொம்ப யோசிக்காது, சட்டுன்னு விழுந்துடும். சரிங்களா? ஆனால் மேலே போகிற மார்க்கெட் நல்லா யோசித்து மேலே போகும். பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஓரளவு கணிக்க முடியும். ஈவினிங் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் சேனல்ஸ் வச்சு நம்ம ஈவினிங் செஷன்ஸை மிட் ரேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி ஈவினிங் 5 o'clock மார்க்கெட்டில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். பார்ப்போம், ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.